வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு கணக்கு தொகுத்தறி மதிப்பீடு பருவம் 3க்கான விடைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அரும்புநிலை மாணவர்களுக்கான கொஸ்டின்ஸ். சரியானதை தேர்ந்தெடு. 18இன் தோராய மதிப்பீடு 20. 4 லிட்டர் என்பது 4000 மில்லி லிட்டர். பொருளின் மதிப்பிற்கேற்ற பணத்தொகுப்பை தேர்ந்தெடு. 18 ரூபாங்கிறது இந்த பணத்தொகுப்பு சரியானது. இப்போ படம் குறிக்கும் பின்னத்தை விட பெரிய பின்னத்தை தேர்ந்தெடுக்க. இப்போ 5இல் 3 என்பது இந்த படம் குறிக்கிற பின்னம். மீதி 3மே அதை விட கம்மியாக இருக்குது. இந்த ஆப்ஷன் இ மட்டும்தான் 5இல் 4. எனவே ஆன்சர் இ. 30 நாட்கள் கொண்ட மாதம் இதில் எதுன்னா ஏப்ரல். இப்போ 200இன் விலை 150இன் விலையை விட எவ்வளவு அதிகம்? அதாவது 200 என்பது இந்த பழக்கூடைக்கும் இந்த பழக்கூடைக்கும் எவ்வளோ அதிகமாக இந்த பழக்கூடை இருக்குதுன்னா 50 ரூபாய். பார்த்தீங்கன்னா இந்த சதுரத்தின் சுற்றளவு. இப்போ 4 பக்கங்கள் 4 பெருக்கல் 2 சரியா? சுற்றளவு அடுத்து இல்லைன்னா எல்லாத்தையும் நம்ம கூட்டி போட்டு எழுதிடணும். 8. குடுவைகளின் மொத்த கொள்ளளவு. 2 குடுவைகளில் இருக்கிற தண்ணீரின் அளவையும் கூட்டிட்டோம்னா நமக்கு மொத்த கொள்ளளவு கிடைக்கும் 600. விடை காண்க. 14 பெருக்கல் 4 என்பது 56. 64 2ஆல் வகுத்தோம்னா 32 என்பது விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா மொட்டு நிலை மாணவர்களுக்கான கேள்விகள். விடையளி. ஒரு ஆண்டில் 31 நாட்கள் கொண்ட மாதங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 7. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. 21 தோராயப்படுத்தினால் கிடைப்பது 30 கிடையாது 20. அதனால் இது மாத்திரம் தவறு, மீதி எல்லாமே சரி. இப்போது இந்த 2 பேட்டும் இந்த ஷூஸ் இதுக்கான மொத்த விலை 549. இப்போ 240க்கு சமமான பணத்தொகுப்பு எதுன்னா கடைசி இருக்கிறது இ. 200 20 30 40 240. 6இல் 4 விட பெரிய பின்னம் என்பது 6இல் 5. இப்போ பெருக்கி விடை காண்க. 17 பெருக்கல் 5 என்பதை நம்ம பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது 85. இப்போ இங்கே இருக்கிற நாட்காட்டியில் கட்டமிடப்பட்டுள்ள 2இல் 2 2x2 அமைப்பின் கூடுதல் 30. அவங்க கொடுத்துருக்கிற அந்த கட்டமிடப்பட்ட அமைப்புக்கான கூடுதல். இந்த ஒத்த பின்னங்களை வட்டமிடுக. ஒத்த பின்னங்கள்னா ஒரே எண்ணை பகுதியாக கொண்ட பின்னங்களை நம்ம ஓரின பின்னங்கள் அல்லது ஒத்த பின்னங்கள் சொல்லுவோம். 8இல் 5 8 பகுதியாக இருக்கிற எல்லா பின்னங்களையும் நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். அடுத்து இந்த கேலண்டரில் அருணின் பிறந்த நாளுக்கும் வருணின் பிறந்த நாளுக்கும் இடையில் உள்ள நாட்கள் எத்தனை நாட்கள் அப்படின்னா 19 நாட்கள். 2 தினங்களுக்கும் 5ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும். அடுத்து நிரப்புக. பார்த்தீங்கன்னா 8 லிட்டர் என்பது 8000 மில்லி லிட்டர். 5000 மில்லி லிட்டர் 5 லிட்டர். 2 லிட்டர் 2000 மில்லி லிட்டர். 3 2 8 இந்த எண்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் மிகப்பெரிய 3 இலக்க எண். இப்போது இதை பயன்படுத்தினோம்னா 832 என்பது தான் மிகப்பெரிய 3 இலக்க எண். அதற்கு 10க்கு தோராயப்படுத்தினால் 830 கிடைக்கும். 150 மில்லி 200 மில்லி 300 மில்லி 100 மில்லி இது எல்லாமே கூட்டினா எத்தனை லிட்டர் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. 3/4 லிட்டர். 750 மில்லி லிட்டர் வருது. 750 மில்லி லிட்டர் என்பது 3/4 லிட்டர். அடுத்து இந்த பண மதிப்பை 3 பேருக்கு சமமாக பிரித்தால் ஒருவருக்கு கிடைக்கும் தொகை 900 ரூபா இருக்குது. 3 பேருக்கு கொடுத்தோம்னா 300 ரூபா. ஒரு ஆளுக்கு 300 ரூபா கிடைக்கும். இப்போ 495 134 இதை அருகிலுள்ள 10க்கு தோராயப்படுத்தி கழித்தால் கிடைக்கும். இப்போ 495க்கு 10ற்கு தோராயப்படுத்தினால் 500ம் 134 10க்கு தோராயப்படுத்தினால் 130ம் கிடைக்கும். 500ல் 130 நம்ம கழிச்சிட்டோம்னா மீதி 370 என்பது விடை. மாறுபட்ட சுற்றளவுடைய வடிவத்தை இந்த 3 வடிவங்களுடைய ஆப்ஷன் ஆ இ இ இது எல்லாத்துக்குமே சுற்றளவு 16 வருது. ஆனால் இந்த அ என்பது மட்டும்தான் சுற்றளவு தவறாக வருது சரியா? அதனால் அதுக்கு மாறுபட்டு இருக்குது. இங்கே 4 7 12 வருது. அதனால் மாறுபட்ட சுற்றளவு அ என்பது விடை. அடுத்து அருகில் உள்ள 10க்கு தோராயப்படுத்துவதன் மூலம் தொப்பியின் விலை கிடைக்கும் தொகைகளை வட்டமிடுக. இப்போ 195 10க்கு தோராயப்படுத்தினா 200, 196 10க்கு தோராயப்படுத்தினா 200 கிடைக்கும். அதனால் அந்த ரெண்டும் தான் சரி. அடுத்து இங்கே 200 மில்லி லிட்டர் 100 மில்லி லிட்டர் 50 மில்லி லிட்டர் குவளைகளை பயன்படுத்தி 500 மில்லி பாலை பெறுவதற்கான வழிகள் நம்ம மாற்றி போடலாம். 200 + 100 300 400 500 இங்கே 200 400 250 500 என்பதை நம்ம போட்டுக்கிடலாம்.
அடுத்து 8 50 என்பது 8 4 விட பெரிய பின்னமா சிறிய பின்னமானா பெரிய பின்னம். இங்கே வந்து கேலண்டர் கொடுத்துருக்காங்க. கூடுதல் 52 வரும். 2க்கு 2 அமைப்பினை எடுத்து எழுதுகனா இந்த அமைப்பு 22 23 29 30 52. அதுபோல் கூடுதல் 54 வருகிறத 3x3 அமைப்பை எழுதுக இந்த அமைப்பு. இது வந்து எந்த பக்கமாக நம்ம வந்து பார்த்தாலுமே நமக்கு வந்து 54 என்பது கிடைக்கும். இப்போ விடை காண்க 389 4ஆல் வகுத்தோம்னா ஈவு 97 மீதி வந்து 1. மலர்நிலை குழந்தைகளுக்கான தொகுத்தறி மதிப்பீடு பார்த்தாச்சு. இப்போ வந்து வகுப்பு நிலை குழந்தைகளுக்கான தொகுத்தறி மதிப்பீடு. இப்போ வந்து 5000 லிட்டர் மில்லி லிட்டர் என்பது 5 லிட்டர். கடலை மிட்டாய் தயாரிக்கப்பட்ட தேதி 11/10/2024. அதோடைய எக்ஸ்பைரி டேட் காலாவதி தேதி 12/12/24. இந்த 2 தேதிகளுக்கு இடைப்பட்ட நாட்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ஒரு 31 நாள் 11 நாள் போயிடுச்சுன்னா 20 நாள் இருக்குது. நவம்பரில் முழுசாக 30 நாள் இருக்குது. டிசம்பரில் 12ஆம் தேதிக்கு முன்னாடி வரை கேட்டிருக்கனால 11 நாள். மொத்தமாக சேர்த்தோம்னா நமக்கு 61 நாள் கிடைக்கும். அடுத்து 185 அருகிலுள்ள 100க்கு தோராயப்படுத்தினால் என்ன விடை அப்படின்னா 200. ஒத்த பின்னம் அல்லாதது எல்லாமே பகுதி வந்து ஓரின பின்னத்துக்கு 78 இருக்குது. இது ஒன்று தான் மாறி இருக்குது. அதனால் 80 78 என்பது ஒத்த பின்னம் அல்லாதது. அடுத்து பார்த்தீங்கன்னா மே 5க்கும் செப்டம்பர் 5க்கும் இடைப்பட்ட நாட்கள். மே 5க்கு அப்புறமா இருக்கிற நாட்கள் 26 நாட்கள். ஜூனில் ஒரு 30 நாள், ஜூலையில் ஒரு 31 நாள், ஆகஸ்ட்டில் முழுசாக 31 நாள் இருக்குது. செப்டம்பரில் 5ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாள் கேட்டிருக்காங்க 4 நாட்கள். மொத்தம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 122 நாட்கள். அடுத்து மோகன் 3 லிட்டர் 300 மில்லி லிட்டர் ஆப்பிள் பழச்சாரும் 2 லிட்டர் 150 மில்லி ஆரஞ்சு பழச்சாரும் வாங்கினான்னா அந்த மோகன் வாங்கிய பழச்சாற்றின் மொத்த அளவு 2ஐயும் நம்ம கூட்டியிருந்தால் 5 லிட்டர் 450 மில்லி லிட்டர் என்பது. அடுத்து பாருங்கள், ஒரு தொழிற்சாலையில் உள்ள 1248 தண்ணீர் குடுகளை 8 கடைகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்தோம்னா ஒரு கடைக்கு எத்தனை தண்ணீர் குடு? இது வகுத்தல் கணக்கு. அதனால் 8 கடைகளுக்கு தேவையான தண்ணீர் குடுவை இவ்வளவு. அப்போது ஒரு கடைக்கு தேவையானது 1248 8ஆல் வகுத்து ஆன்சர் போட்டுறணும். இப்போ ஒரு மளிகை கடையோட பொருள் விலை அடங்கிய ஒரு பட்டியல் விலைப்பட்டியல் கொடுத்துருக்காங்க. உளுந்து, அரிசி, சர்க்கரை. இப்போ கூட்டுத்தொகை 2000 இருக்க எந்த பொருட்களை தேர்ந்தெடுப்பாய்? அரிசி 1200க்கும் சர்க்கரையும் சேர்த்த 2000 வரும். இப்போ 250 உள்ளது. ஒரு மூட்டை அரிசி வாங்கினா இன்னும் எவ்வளோ தேவை? ஒரு மூட்டை அரிசி வந்து 1200. தன்னிடம் இருக்கிற அந்த 250 கழிச்சிட்டு மீதி நமக்கு 950 ரூபாய் தேவை. இப்போ சமான பின்னம் 3 சமான பின்னங்கள் 3க்கு 2க்கு 3ல் 2க்கு 3 சமான பின்னங்கள். சமான பின்னம் கண்டுபிடிக்க பகுதியும் தொகுதியும் நம்ம ஒரே நாள் பெருக்கணும். இப்போ வந்து 2ஆல் பெருக்கி 3ஆல் பெருக்கி 4ஆல் பெருக்கியிருக்கோம். 6ல் 4 9ல் 6 12ல் 8 என்பது இந்த 3ல் 2க்குரிய 3 சமான பின்னங்கள் ஆகும். இப்போ கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவு. இப்போ வந்து சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்க 4 இன்று பக்கம் என்பது வாய்ப்பாடு. இப்போ 4ஆம் வகுப்பாக இருக்கிறதுனால நம்ம வாய்ப்பாடு போட்டும் செய்யலாம். அல்லது இது போல் 4 கூட்டல் 4 கூட்டல் 4 4 முறை கூட்டி நம்ம கூட்டி போட்டுக்கிடலாம். அடுத்து செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறது 2 இன்ட்டு நீளம் கூட்டல் 2 இன்ட்டு அகலம் போடலாம். இல்லைனா இது போல் நம்ம வந்து கூட்டி போட்டுக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேஸ் மென்ட்ரி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.